Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Algebra Exercise 3.1 First sum second subdivision பார்க்கலாம் 1 by x minus 2 by y plus 4 equal to 0 1 by y minus 1 by z plus 1 equal to 0 2 by z plus 3 by x equal to 14 இப்போ இங்கே equal to அந்த பக்கம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் 0 இருக்குது இதில் கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக இங்கே இருக்குது அதனால் நம்ம இதையும் வந்து கான்ஸ்டன்ட்டெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்து எழுதிக்கலாம் இல்லை இந்த கான்ஸ்டன்ட் இங்கே உள்ளே கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் போடலாம் இப்போ இங்கே 14 இருக்கிறதுனால நம்ம இதையும் இந்த சைடு கான்ஸ்டன்ட் கொண்டு வந்துட்டோம்னா இது +4 வந்து -4 ஆயிரும் +1 வந்து -1 ஆயிரும் நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து டினாமினேட்டரில் இருக்குது இந்த மாதிரி டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது நம்பர்ஸ் தான் டினாமினேட்டரில் இருக்கணும் வேரியபிள்ஸ் எல்லாமே நியூமரேட்டரில் தான் இருக்கணும் அப்போ நம்ம இது இப்படி எடுத்துக்கலாம்னா 1/xங்கிறது ஏன்னு எடுத்துக்கலாம் 1/yங்கிறது பின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது 1/z வந்து சின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னாகனா a மைனஸ் இங்கே 2b ஈக்குவல் டு இந்த +4 அந்த சைடு வந்துன்னா -4 ஆயிரும் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து b மைனஸ் c ஈக்குவல் டு -1 இது செகண்ட் ஈக்குவேஷன் +1 இந்த சைடு வந்துன்னா -1 ஆயிரும் நெக்ஸ்ட்டு 3a + 2c ஈக்குவல் டு 14ங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டுலேயுமே இங்கே பியை கேன்சல் பண்ணோம்னா மீதி ஏசின்னு ஒன்று வரும் இந்த ரெண்டு வேரியபிளோட ஒரு ஈக்குவேஷன் வரும் அடுத்தது இந்த வர்ற இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் இந்த அடுத்த கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனையும் அதில் வந்து சி கேன்சல் பண்ணோம்னா ஏயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a மைனஸ் 2b ஈக்குவல் டு -4 அடுத்தது இப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து பியை தான் நம்ம இப்போ கேன்சல் பண்ண போகிறோம் அப்போ பி வந்து இங்கே ஒரு பி தான் இருக்குது இங்கே 2 பி இருக்குது அப்போ இங்கே வந்து நம்ம இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்போ இது வந்து 2b மைனஸ் 2c ஈக்குவல் டு இங்கே -1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a மைனஸ் 2b ஈக்குவல் டு -4 செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2b மைனஸ் 2c ஈக்குவல் டு -2ன்னு வரும் இப்போ நம்ம இப்படியே வந்து இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால இப்படியே நம்ம கேன்சல் பண்ண முடியும் அப்போ இந்த 2b கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி a இங்கே -2c ஈக்குவல் டு ரெண்டு சேம் சைன் அதனால் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கணும் இப்போ 4 + 2 6 இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து a மைனஸ் 2c ஈக்குவல் டு -6ன்னு இருக்குது அது இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா அதுலேயும் வந்து a மைனஸ் 2cன்னு இருக்குது ரெண்டுலேயுமே இங்கேயும் 2c இருக்குது இங்கேயும் 2c இருக்குது எதுவுமே மாற்றாமல் சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை வேறு நம்பரால் மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை இப்படி எதை வந்து கேன்சல் பண்ண முடியும் அதனால் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அடுத்தது எடுத்துக்கிறோம் அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 3a + 2c ஈக்குவல் டு 14 அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் a மைனஸ் 2c ஈக்குவல் டு -6 இப்போ இப்படியே c வந்து கேன்சல் பண்ணிடலாம் இப்போ 2c கேன்சல் ஆயிரும் இப்போ 3a + a வந்து 4a ஈக்குவல் டு இங்கே 14ல் 6 போச்சுன்னா 8 இப்போ a ஈக்குவல் டு 8 இந்த 4 கீழே வந்துடும் ஈக்குவல் டு 2 அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2 சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 3 இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 3a + 2c ஈக்குவல் டு 14 இப்போ இதில் வந்து நம்ம a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சியோட வேல்யூ கிடச்சிரும் இல்லை இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணோம்னா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a மைனஸ் 2b ஈக்குவல் டு -4 இதில் a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது நான் தேர்ட் ஈக்குவேஷனில் a வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதிலிருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இது 1ல் போட்டோம்னா என்ன வரும்னு அதையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஈக்குவேஷன் 3 வந்து 3a + 2c ஈக்குவல் டு 14 இதில் வந்து ஏக்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பண்ணோம்னா 3 × 2 வந்து 6 ஏக்கு பதிலாக 2 + 2c ஈக்குவல் டு 14 அப்போ 3 2s are 6 + 2c ஈக்குவல் டு 14 அப்போ 2c ஈக்குவல் டு 14 இந்த 6 இந்த சைடு வந்துன்னா -6 ஈக்குவல் டு 8 அப்போ 2c ஈக்குவல் டு 8 c ஈக்குவல் டு 8/2 ஈக்குவல் டு 4 இப்போ c வந்து 4ன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இதையும் வந்து
செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து b மைனஸ் சி. இதில் c சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ இதில் வந்து b மைனஸ் சி ஈக்குவல் டு -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இதில் சிக்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ b மைனஸ் 4 ஈக்குவல் டு -1. அப்போ b ஈக்குவல் டு இந்த -4 இருந்தால் கொஞ்சம்னா +4 ஆயிரும். அப்போ ரெண்டு வேறு சைன் இருந்ததுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். அப்போ 4லேருந்து 1 போச்சுன்னா 3, பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ். அப்போ பியோட வேல்யூ வந்து 3. இப்போ 3 வேல்யூவுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏயோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. இப்போ ஏங்கிறது வந்து நம்ம 1/xன்னு வச்சுருக்கிறோம். அப்போ 1/x ஈக்குவல் டு ஏ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா, இப்போ எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், இங்கே ஏ வந்து 2, அதனால் இந்த 2 வந்து கீழே வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. இதோட ரெசிப்ரோக்கல் தான் அப்படியே எக்ஸோட வேல்யூ. இங்கே 2/1ன்னு இருக்கும். அப்போ 1/2ங்கிறது தான் எக்ஸு. அதே மாதிரி 1/yங்கிறது பி வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ y ஈக்குவல் டு இந்த y இந்த சைட் போயிட்டு இந்த 3 கீழே வந்துடும். அப்போ 1/3 ஈக்குவல் டு yன்னு வந்துடும். அதே மாதிரி 1/z ஈக்குவல் டு சி வந்து 4. அப்போ இந்த z இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா இந்த 4 கீழே வந்துடும். அப்போ 1/4 ஈக்குவல் டு z. இதோட ரெசிப்ரோக்கல் அப்படியே. இதனுடைய ரெசிப்ரோக்கல் 2ஓட ரெசிப்ரோக்கல் தான் இது வந்து இந்த 1/2. இது இப்படியே வேணாலும் எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு 2னா x ஈக்குவல் டு 1/2ன்னு அப்படியே எழுதிக்கலாம். இதோட ரெசிப்ரோக்கல் தான். அதனால் இது வந்து 2/1ன்னு இருக்கும். அப்போ இதையும் 1/2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி b ஈக்குவல் டு 3னா இங்கே 3/1, இதோட ரெசிப்ரோக்கல் 1/3. அப்போ y-ஓட வேல்யூ 1/3. அதே மாதிரி 4 ஈக்குவல், இங்கே c வந்து 4. அப்போ இது 4/1ன்னா இதோட ரெசிப்ரோக்கல் 1/4. அதுதான் z-ஓட வேல்யூ. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இன்ட்டு 2 எடுத்துக்கணும். இதில் b எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4ல் c எலிமினேட் பண்ணணும். இப்போ a ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிவிட்டு ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ a வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா சியோட வேல்யூ தெரிஞ்சிடும். c வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ இது சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். இதே சம்மை வந்து இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். அது வேறு 2 செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், அது ரெண்டையும் சால்வ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.